கேள்வி. இப்போ உங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கும் இப்ப பெரியமா தானே இருக்காங்க, உங்க பெரியமா அம்மாவுக்கும் உங்க மனைவிக்கும் சண்டை வரும்போது நீங்க யார் பக்கம்? வேலைக்காரி பக்கம். வேலைக்காரி பக்கமா? அந்த அம்மா தான் அகலமா இருக்கும். நாங்க கேள்விப்பட்டோமே அது அழகா இருக்கும்னு. இல்ல அகலம்தான். அகலமா கேக்குறேன். உண்மை சொல்றீங்களே, வாழ்க்கையில பல பேர் இந்த பிரச்சனை தாங்க. மாலை போட்டா தண்டை வீட்டுல மரியாதையே வருதுன்னா அது உண்மைடா. நீங்க ஏதோ வாங்க சாமி போங்க சாமி நினைக்கிறீங்க. நடுவர் அவர்களே, எங்க ஊர் சாமியோ சாமி மாலை போட்ட ஆமா முரட்டு சாமி மாலை போட்ட சமயத்துல எங்க அண்ணிட்ட எங்க அண்ணன் ஒரே ஒரு கப் காஃபி தானே கேட்டார். காஃபி எங்க அண்ணி சொன்ன வார்த்தையை அப்படியே கல்லுப்பாளையம் மக்கள்கிட்ட பதிவு பண்றேன். எங்க அண்ணி சொன்னாங்க, வாங்க சாமி உட்காருங்க சாமி, காபி சாமி குடிக்கிறீங்களா சாமி? அது ஒரே ஒரு அரை மணி நேரம் ஒரு ஆபரேஷன் பண்ணோம்னா சரியாயிடும்பா, 3 லட்சம் ரூபா ஆகும்பானார். ஆமாப்பா, அண்ணன் மாதிரி தாயுள்ளம் யாருக்குமே கிடையாது. தான் சொந்த காசுல இருந்து 3 லட்சத்தை கொடுத்து உண்மையிலுமே போடா உடனே ஆபரேஷன் பண்ண கைதட்டு கொடுங்க, அந்த மாதிரியான தயை உள்ளம். ஏதோ பட்டிமன்றம் பேசுறாரு மட்டும் நினைக்காதீங்க. உண்மையிலுமே அண்ணன் எப்படி சொல்லிட்டீங்க, எங்க அண்ணனை பார்த்து ஒரு டீ கூட வாங்கி கொடுக்காதோன்னு சொல்லலாம் அம்மா. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24/7 ஆப். டவுன்லோட் கிங் 24/7. உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ் தாயே, என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நல்லா உற்சாகமான ஒரு கைதட்டல் கொடுங்க எல்லாருமே. ஆனா உண்மையிலுமே எனக்கு இங்க நாற்காலிகள்ல பல பெருமக்கள் உட்கார்ந்துருக்காங்க, பெரியவங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு நம்ம கல்பாளையத்துல. ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்றேன், இந்த நாற்காலிகளில் அமர்ந்திருப்பவர்களை விட இந்த கீழே அமர்ந்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே. ஏன்னா தரையில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சி அவங்க பார்க்குற மாதிரி தெரியலனே, அந்த மாரித்தாயின் மடியில் அமர்ந்து நிகழ்ச்சியை பார்ப்பது போல கேட்டுக்கொண்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் மீண்டும் எங்கள் அன்பான வணக்கத்தை சொல்லி, நடுவர் அவர்களே நேர அப்படி படப்பட விஷயத்துக்கு நான் உண்மையா சொல்றேன். நடுவர்களே, இவங்க 2 பேர் பேசிட்டாங்களா? ஆமா, என் சகோதரி அங்க பேசுறாங்க. இடையில நடுவுல ஒருத்தவங்க சீரகம் சொம்பிச்சுட்டு எழுதி நான் கேட்கிறேன், இவங்க 2 பேர் உங்களை பத்தி ஏதாவது பெருமையா பாராட்டினாங்க இல்லையப்பா? நான் சொல்றேன், இந்த மக்கள் உண்மையிலுமே எல்லாரும் கைதட்டுங்க கைதட்டுங்கன்னு எல்லாம் கேட்கறாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு கைதட்டு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்களுடைய கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு. ஆஹா, என்ன அழகா பாருங்க. நள்ளிரவு நேரத்திலும் நல்ல தமிழை சுவாசித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பெருமக்களுக்கு மீண்டும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, அண்ணே நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்களை பத்தி ஒரு 2 வார்த்தை வேகமா சொல்றேன். என்னை பத்தி சொல்றதுக்கு அனுமதி கேட்கிறேன்? ஆமாண்ணே, என்னை கேட்காமலே என்னை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. நடுவர் அவர்கள் உங்களை கேட்காம உங்களை பத்தி சொல்றதை பத்தி நம்ம அணியில யாருக்கும் கவலை கிடையாது. ஆனா ஒன்னே ஒரு விஷயம், உங்க முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டே நாங்க சொல்லுவோம். சொல்லியா? உண்மையை சொல்றேன், சொல்லும் போதே மக்கள் கைதட்ட தயாராயிட்டாங்க. உண்மையிலுமே நடுவர் அவர்களே, இங்க நிறைய பேர் பெருமக்கள் பார்த்துருப்பீங்க, அண்ணனோட முகத்தை எங்கேயோ பார்த்துருக்குன்னு யூடியூப்ல அடிக்கடி நீங்க பார்க்கலாம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் டிவியினுடைய கலக்க போவது யாரு, சன் டிவியின் அசத்த போவது யாரு, காமெடி ஜங்ஷன், இப்படி எத்தனையோ நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நீங்க தொலைக்காட்சிகள்ல பார்க்கலாம். அதில் சொல்லப்படுகிற நகைச்சுவைகள்ல யார் யாரோ சொல்ற மாதிரி நீங்க பார்த்திருக்கலாம். சொல்லுகிறவர்கள் தான் வெவ்வேறானவர்களே தவிர அவர்கள் வாய்மொழியாக வெளிவருகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா, எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா, நான் ஒரு ஜோக்கு எழுதி கொடுக்கறதுக்கு எனக்கு 500 ரூபா கொடுப்பாங்க. நான் 500 ரூபா வாங்கிட்டு வந்துடுவேன். அதை பேசி அவங்க 50,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு கார்ல போறாங்க. நான் பஸ்ல தான் போயிட்டு. கவலையே படாதீங்க, இந்த மக்கள் இன்னும் ஒரு படங்க கைதட்டுற மாதிரி ஒன்னு சொல்லட்டுமானே. பழைய படத்துல உங்களுக்காகவே ஒரு டயலாக் கொடுத்தாங்க. என்ன? என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டுன்னு ஒரு டயலாக் உண்டு. அப்படின்னா உங்களை நம்பாம எத்தனை பேர் இருக்காங்கண்ணே? இருந்துட்டு போறாங்க. போ, நான் இப்படி சொல்றேனே, இன்னும் மகிழ்ச்சியான இடத்துல எல்லாம் தேவகோட்டை மகாராஜன் இருப்பீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. என்னை விட மாட்டாங்க. மகிழ்ச்சியான இடத்துல எல்லாம் தேவகோட்டை மகாராஜன் இருப்பீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவகோட்டை மகாராஜன் பட்டிமன்றம் எங்க இருந்தாலும் அங்க மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அப்படின்னா அதுதான் இந்த மக்களினுடைய உண்மையான கைதட்டுங்க. அதானே நம்ம வேலை. நான் கேட்கிறேன், நடுவுல இத்தனையோ பேர் கேள்வி கேட்டாங்கல்ல, உங்க தம்பி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. கேளு தம்பி. அண்ணே, இந்த அம்மன் சன்னதி முன்னாடி இருந்து கேட்கிறேன், சொர்க்கம் ஒன்னு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொர்க்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னென்ன செய்யணும்? சாகணும். சாவணும்.
அப்பதான்டா சொர்க்கத்துக்கு போக முடியும். இப்ப அந்த ஆயை அப்படி சிரிக்கிறேன். உண்மையா சொல்றேங்க, சொர்க்கத்துக்கு போகணும்னா சாகணும்னு அவசியம் இல்லைண்ணே. இங்கே சொல்றேன், சொர்க்கத்துக்கு போகணும்னா சாகணும்னு அவசியம் இல்லை. நம்ம கல்லுப்பாளையம் மாதிரியான கிராமத்துல சொந்த பந்தங்களோட உட்கார்ந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்க்கறதே வாழ்க்கையில சொர்க்கம்னு சொன்னா இசைங்க என்ன மக்கள் என்ன நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. நன்றிண்ணே. நாலே விஷயம் நான் கேட்கிறேன். பெண்களின் பொறுப்பால தான் ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குங்கிறாங்களே, குழந்தைகளுக்கு முதல்ல நல்ல விஷயங்களை ஒரு பொறுப்பான தாயா இந்த பெண்கள் கத்து கொடுக்கறாங்களே கேளு. நான் கேட்கிறேன், அம்மா அப்பா சண்டை வராத வீடு எங்காவது இருக்கானே நாட்டுல? இல்ல. இப்ப நம்ம வீட்டை எடுத்துங்க. இப்ப உங்க வீடு நம்ம வீடு, என் வீடு, உங்க வீடு, உங்க தம்பினா அது நம்ம வீடு தானே. சரி, நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, நம்ம வீட்டுல உங்க வீட்டுல வச்சுங்களேன், தெளிவா புரியுற மாதிரியே சொல்றேன். உங்க வீட்டுல உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் சண்டை வந்திருக்கா வரலையா? இல்ல சண்டை தான் வராம போக. ஓ வாய கழுவுடா குட்டியா அந்த புண்ணியத்துக்காடா. நான் கேட்கிறேன் நடுவர்களே. சரி இப்படி கேட்கிறேன் இன்னொரு கேள்வி. இப்ப உங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கும், இப்ப பெரியமா தானே இருக்காங்க, உங்க பெரியமா அம்மாவுக்கும் உங்க மனைவிக்கும் சண்டை வரும்போது நீங்க யார் பக்கம்? வேலைக்காரி பக்கம். வேலைக்காரி பக்கமா? அந்த அம்மா தான் அகலமா இருக்கும். நாங்க கேள்விப்பட்டோமே அது அழகா இருக்கும்னு. இல்ல அகலம் தான். அகலம். நான் கேட்கிறேன், உண்மை சொல்றீங்களே, வாழ்க்கையில பல பேர் இந்த பிரச்சனை தாங்க. நான் இப்படி கேட்கிறேன்னு, மாமனார் ஆம்பளை தானே, ஆமா, மருமக ஆம்பளை தானே, இந்த ரெண்டு ஆம்பளைக்கு மத்தியில என்னைக்காவது பிரச்சனை வந்திருக்கா சார்? பெருசா கைதட்டுங்க. உண்மையா நான் கேட்கிறேன், ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வந்தது கிடையாது. ஆனா இந்த மாமியான ஒரு மகராசியும் மருமகங்கிற ஒரு மகராசி வீட்டுல இருந்தா பண்ற பிரச்சனை இருக்கு பாருங்க. இந்த மாமனாரையும் மருமகனையும் ஒரு வருஷம் ஒரே ரூம்ல ஒன்னா பூட்டி வைங்கனே, ஒரு சத்தம் வராது. சன்னலை மட்டும் திறந்து வச்சா போதும், கொடுக்க வாங்கல் பண்ணி. காத்து வரணும்லனே. இல்லப்பா, சில காப்பி வர்றதுக்கு தான் இருக்கட்டும். ஆனா இதே மாமியா கிளவியும் மருமகளையும் ஒன்னா போட்டு ஒரே ரூம்ல போட்டி வைங்க, ஒரு வருஷம் ஊடு தாங்காது. ஒரு நாள் வீட்டுக்காரனே தாங்க மாட்டான். ஒரு 10 நிமிஷம் பூட்டி வச்சுட்டு திறந்து பாருங்க, ஏதாவது ஒண்ணுதான் வெளியில உசுரோட வரும்னா இதுக்கு ரெண்டோட அக்கப்போற அவ்வளவு பெரிய விஷயம். அப்படி திறக்கும் போது ரெண்டு உசுரோட இருந்தா திறந்தவன் செத்துருவான். ஆமா, நான் கேட்கிறேனே, ஒரு வீட்டுல தாய், உண்மையா சொல்றேன், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை. இந்த அம்மா அவரை திட்டுது, அவரு இந்த அம்மாவை திட்டுறாங்க. ஏ பேய், ஏ பிசாசு, ஏ தண்டம், ஏ முண்டா. பையன் கேட்டான், அம்மா நான் யாருமா, நீ சும்மா குட்டி சாத்தான்ச்சு. கொஞ்ச நேரம் சண்டை அப்படியே ஓஞ்சதுனே, அம்மாட்ட போய் கேட்டான், அம்மா பேய்னா என்னம்மா, பிசாசுனா என்னம்மா, தண்டம்னா என்னம்மா, முண்டம்னா என்னம்மா? குடும்பத்தை பேணி பாதுகாக்கிற அந்த பொறுப்பான பெண் சொன்ன பதில் என்ன தெரியுமானே? பேய், உங்க அப்பந்தான் பேய். பிசாசு, கட்டிட்டு சீரழிற மாதிரி நான் தான் பிசாசு. தண்டம், உங்க ஒப்பன் சொந்தக்காரன் பூரா தண்டம். முண்டம், நம்ம வீட்டில் இருக்கிற சேரு சோபால முண்டம் போ. ஒரு வாரம் ஆச்சுனே. அவங்க அப்பாவோட அண்ணன் வந்தார், இந்த பயலோட பெரியப்பா. எங்கடா உங்க அப்பா, எங்கடா உங்க அம்மானார்? சொன்னாம் பாருங்க பதிலு, பேய் ஆபீஸ் போயிருக்கு, பிசாசு குளிக்க போயிருக்கு, தண்டமே வா முண்டத்தில் உட்காருன்னா. பெரிய பெண் தலை தெறிக்க ஓடுறான், இனிமேல் செத்தா கூட வீட்டு பக்கம் வரமாட்டேன். பஸ் ஸ்டாண்ட் போய் தான் திரும்பி. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, குழந்தைகளுக்கு அந்த காலத்திலே பாட்டு குடிசங்கங்கிற ஒரு படத்துல நடிகர் சூர்யா சொல்ற மாதிரி ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க, என்ன தெரியுங்களா? குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய பெண் அங்க பொறுப்பில்லாம இருக்கிறாங்கிறது தானே நம்ம இங்க செய்தி. இன்னும் நான் கேட்கிறேன் அண்ணே, வருஷத்துல எத்தனையோ மாதங்கள் இருக்கலானே, ஆனா ஒரு மாதம் மட்டும் நீங்க என்னதான் தேதி கொடுத்தாலும் நான் கொஞ்சம் யோசிச்சு நான் சொல்றேன்னு சொல்லுவேன். இது எந்த மாசம்? இப்ப என்ன மாதம் நடப்புல இருக்கு? இப்ப தை மாதம். சரி, தை மாதத்துக்கு முந்தின மாதம் என்ன? மார்கழி. மார்கழிக்கு முந்தின மாதம் கார்த்திகை மாசம். கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம். சத்தியமா சொல்றேங்க, இந்த கார்த்திகை மாதம் மட்டும் பெரும்பாலும் வெளியில நிகழ்ச்சி வர மாட்டேன். என்ன தெரியுமானே, அந்த கார்த்திகை மாதம் முதல் தேதி மாலை அணிந்த அந்த சபரிமலை ஐயப்பனை போய் பார்க்கிற ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே அது ஒரு தனி சுகம். நான் இந்த தடவை எங்க அண்ணன்ட்டு போய் கேட்டேன், கூட பிறந்த பரப்புனே போய் கேட்டேன்ப்பா, கார்த்திகை 1ஆம் தேதி வரப்போகுது, எப்பப்பா மாலை போட போலாம்? கால் மண்டலமா, அரை மண்டலமா, ஒரு மண்டலமா? மாலையெல்லாம் வேண்டான்னா. பயந்துட்டாரா? அட ஏன் அப்படின்னு வேண்டான்னா. நான் சொன்னேன், அப்படி எல்லாம் சொல்லாத, அந்த கார்த்திகை மாதம் முதல் தேதி மாலை போட்டு போனா அது ஒரு தனி சந்தோஷம்ட்டு ஒரே ஒரு பஜனையை அப்படியே பாடி காட்டினே. இருமுடி தாங்கி கைதட்டின மாதிரி எங்க அண்ணனும் கைகூட்டு சொன்னா, 48 நாள் மாலை வேண்டான்ட்டான். பயந்துட்டான். நானும் அப்படித்தான், ஏப்ப பயமான
365 நாளும் மாலை போடலாம்னா. அவ்வளவு பக்தியாடா? நானும் ஐயப்ப மேல அவ்வளவு பக்தியானே. ஐயப்ப மேல வாழ்நாள் முழுதும் பக்தி இருக்குடா. அதை விட முக்கியம் மாலை போட்டா தண்ட வீட்டுல மரியாதையே வருதுன்னா. அது உண்மைடா. நீங்க ஏதோ வாங்க சாமி போங்க சாமி நினைக்கிறீங்க நடுவர் அவர்களே. எங்க ஊர் சாமியோ சாமி. மாலை போட்ட ஆமாண்ணே முரட்டு சாமின்னு மாலை போட்ட சமயத்துல எங்க அண்ணிட்ட எங்க அண்ணன் ஒரே ஒரு கப் காஃபி தானே கேட்டார். காஃபி. எங்க அண்ணி சொன்ன வார்த்தையை அப்படியே கல்லுப்பாளையம் மக்கள்கிட்ட பதிவு பண்றேன். எங்க அண்ணி சொன்னாங்க, வாங்க சாமி உட்காருங்க சாமி, காப்பி சாமி குடிக்கிறீங்களா சாமி, காப்பி சாமியில் சூடு சாமி கம்மி சாமியாக இருந்தா சாமி சொல்லுங்க சாமி, ஆறி போன காப்பி சாமியை குண்டா சாமியில் ஊற்றி சாமி, கேஸ் ஸ்டவ் சாமி மேலே வச்சு சாமி, ரெகுலேட்டர் சாமியை ஓப்பன் சாமி பண்ணி சாமி, அடுப்பு சாமியை சிம் சாமியில் வச்சு சாமி, லைட்ரு சாமியில் டொப் சாமின்னு பத்த சாமி வச்சு சாமி, ஆறி போன காப்பி சாமியை சூடு சாமி பண்ணி சாமி, டம்ளர் சாமியில் ஊற்றி சாமி, ஸ்டூல் சாமியில் வச்சுற சாமி, நாக்கு சாமியில் சுற்றாம சாமி, கை சாமியில் விட்டுறாம சாமி, படக்சாமின்னு மெல்ல குடிச்சுட்டு சாமி, எச்சி டம்ளர் சாமியை சலதாரி சாமியில போட்டுருங்க சாமி, கொலா சாமியை திறந்து சாமி, தண்ணி சாமியை விட்டு சாமி, சபீனா சாமியை தொட்டு சாமி, விளக்கு சாமி, அலசி சாமி, வெயில் சாமியில காய வச்சற சாமியை சரணம் ஐயப்பா. குடும்பம்டா என்னன்னு குடும்பம்டா. மலைக்கு போயிட்டு வந்தாச்சு. ஒரு பணம் வாங்குற விஷயமா அண்ணனை தேடி வீட்டுக்கு போறேன். அண்ணன் வீட்டுல இல்ல. அண்ணிட்ட கேட்டேன், அண்ணி அண்ணன் எங்கன்னு. ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த மகராசி சொல்லுச்சு, அது எங்க தெரியுதோ. நான் கேட்குறேங்க, மாலை போட்ட சமயத்துல குழாயெல்லாம் சாமியாச்சே, கழுவுற தண்ணியெல்லாம் சாமியாச்சே. நான் கேட்கிறேன் நடுவர்களே, என்றைக்கும் மாறாத தன்மை ஆணினுடைய தன்மை, சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுகிற தன்மை பெண்ணினுடைய தன்மை அப்படின்னு சொன்னா அந்த பெண்கிட்ட எப்படி நடுவர்களே பொறுப்பு இருக்கும். நல்லா சின்ன வயசு எங்க அப்பாட்ட கேட்டேனே, அப்பா வீட்டுக்கு எப்பப்பா விருந்தாளிக வருவாங்கன்னு. எங்க அப்பா சொன்னார், கண்ணே காக்கா கத்துனா வருவாங்கடா. எப்பப்பா போவாங்கன்னு, உங்க அம்மா கத்துனா போயிருவாங்கடா. சாமியார் பத்தி சொன்னீங்களே, எங்க ஊர்ல ஒரு நல்ல சாமியார்னே ஒருத்தன் போனா, சாமி எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்கன்னா. என்னடா வரம்னா, என் பொண்டாட்டி வானா வரணும், போனா போனோம், நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும், பண்ணி கொடுங்கன்னா. வேற ஏதாவது கேளுன்னார். இதை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அப்ப முடியாதுன்னார். உண்டி எல்லாம் 5000 போடுறேன்னா, 5 லட்சம் போட்டாலும் ஒன்னும் முடியாதுன்னார். ஏன் சாமின்னா, அது முடியாம தான் நான் சாமியார் ஆயிருக்கேன். ஏன்டா மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே கிளப்புறேன்னா, நடுவர் அவர்களே, குடிக்கிறான்னு சொன்னீங்களே, இந்த குடிக்கு கூட மனைவிய இருசக்கர வாகனத்துல பைக்ல உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போன அனுபவம் இருக்க? போயிருக்கேன்டா. அப்படியா? என்ன நடந்துச்சு? என் பொண்டாட்டிய என் பைக்கில் வச்சு கூட்டிட்டு போனது தானே கேட்க. ஆமா, ஏன் இப்படி கேட்குறீங்க? நான் நிறைய பேரை ஏற்றிட்டு போயிருக்கேன். யாரோ உதவி கேட்டிருப்பாங்க, அங்கே இறக்கி விடுங்க ஏன்னு. இல்லடா, எங்க பெரியம்மா எங்க பெரியப்பா அப்படி சொல்றேன். நீ ஏன்டா அப்படி நீ ஏன்டா சிரிக்கிறியா? அவங்க மட்டும் தானே ஒரு மார்க்கமா சிரிக்கிறாங்க. இப்போ ஏன் இந்த செட்டுப்புறம் நம்ம பார்த்து சத்தியப்படுறாங்க? நம்மள மாதிரி எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்களே. நீங்க சொல்லுங்க. அது ஒண்ணு என்னையும் சேர்த்துக்கடா. அருமையான செட்டுறா, புடிய சேர்த்துக்க. நீ ஏன்டா மண்ணவாரி தூத்துற? அந்த நம்மள நீ தான்ப்பா. அந்த நேரத்துல போலீஸ்காரங்க பிடிப்பாங்களா இல்லையா, அதை சொல்லுங்கண்ணே. தனியா போனோமா போலீஸ்காரர் பிடிச்சிருவாரு. சரி, ஆர்சி புக்கடு லைசன்ஸ் எல்லாத்தையும் எடுப்பாரு. பொண்டாட்டியோட போனா விட்டுறாரு. நான் கேட்டேன், சார் நாங்க தனியா வந்தா எங்களை பிடிச்சி வம்புலுக்குறீங்க, ஃபைன் போடுறீங்க, பொண்டாட்டியோட விட்டுறீங்க. நேனே அவர் சொன்னாரு, தம்பி பொண்டாட்டியோட போனா ஏன் விட்டுறேன் தெரியுமா? அவனே ஒரு கிரகத்தோட போய்கிட்டு இருக்கேன், நம்ம இதுக்கு 100 கிரகத்திற்கு தான் போடான்னு சொல்றோம்னா அவர் சொன்னார், நான் சொல்லலை. நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே, கல்யாணத்துக்கு பிறகு நாங்கள் வலது கால் எடுத்து வச்சு அந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே பொறுப்பான எங்கனால உங்க குடும்பமே நல்லா இருக்குங்கிறீங்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையா சொல்றேங்க, அம்மாவுக்கும் நமக்கும் இருந்த பந்தத்தை இந்த மருமகள்ங்கிற உள்ள வந்ததுக்கு அப்புறம் தாங்க உண்மையா பிரிக்கிறாங்க. முதியோர் இல்லம்ங்கிற ஒரு விஷயமோ தனி கொடுத்தனம்ங்கிற ஒரு விஷயமோ கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்குதானே, இவங்க வந்ததுக்கு அப்புறம் தானே நடக்குது. நான் உண்மையா சொல்றேன் அவர்களே, அம்மா கையிலயும் சாப்பிட்டுருக்கீங்கல்ல, மனைவி கையிலயும் சாப்பிட்டுருக்கீங்க. இந்த 2 பேர் சாப்பாட்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கானே? இருக்கு. என்னென்ன வித்தியாசம்? அம்மா சாப்பாடுனா என்ன வித்தியாசம், மனைவி சாப்பாடுனா என்ன வித்தியாசம்? மனைவி சாப்பாடுனா கருப்பு முடி கிடக்கும், கருப்பு முடி கிடக்கும். அம்மா சாப்பாடுனா வெள்ளை முடி கிடைக்கும். சூப்பர்ங்க. செம்பட்ட கலர் முடினா ஓன் சாப்பாடா இருக்கும். அப்படி நான் கேட்கிறேனே, அம்மாவின் சமையலுக்கும் மனைவியின் சமையலுக்கும் வித்தியாசம் சொன்னீங்கன்னே. உண்மையிலுமே தாய்க்கும் தாரத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தானே. பசிக்கும் போது சோறு போடுபவள் நம் மனைவினா,
பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் நம் தாய் அப்படின்னு சொன்னா அந்த தாயிடத்திலிருந்து கூட பிரிக்கிறாங்கல்ல. அது உண்மை. அம்மா சமையலுக்கு பொண்டாள் சமையலுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல் சரிண்ணே, மூக்க பிடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா பொண்டாட்டி சமையல். சூப்பர்ண்ணே. நான் சொல்றேனே, பாண்டவர் பூமிங்கிற ஒரு படத்துல அழகா கொடுப்பான் பாருங்க. அந்த காலம் சார் கண்ணதாசனுக்கு வாய்த்த மனைவி காது கேளாதவங்க. ஆமாப்பா, நம்ம ஊர் பக்கம். உங்க பக்கம் தேவகோட்டை பக்கம் தானே, சிறுகுடல்பட்டி தானே ஒரு சொந்த ஊர். ஆமாப்பா. நான் கேட்டேன், அந்த காது கேளாத மனைவியோட வாழ்ந்த மனுஷன் சினிமாவுக்கு அத்தனை பாட்டு எழுதினார். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என் நண்பனுக்கு வாய்த்த மனைவி வாய் பேச முடியாதவன். ஆமா, தவன் தானே. அந்த உங்களுக்கு குமார் தெரியுமில்ல, சுந்தர்குமார். நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, சுந்தரகுமார் தான் அவன் முழு பேர். உண்மையா கேட்கிறேன், எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்ச எங்க அண்ணனுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. என்ன தெரியுங்களா, பார்க்காத மருத்துவர் கிடையாது, உண்மையிலுமே போகாத கோயில் கிடையாதுங்க. ஆனா எங்க போய் அவனுடைய மனைவியை பேச வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, வழி தெரியல. எங்களுடைய ஒரே புகலிடம் நீங்க மட்டும்தானே. அண்ணன்ட்ட வந்து அண்ணா இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை, ஏன்டா இதை முதலே சொல்லியிருக்க கூடாதான்னு சொல்லி ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட அறிமுகப்படுத்தினீங்க. அந்த மருத்துவர் சென்னையில, உண்மையா சொல்றேங்க, அந்த மருத்துவர் அவங்க மனைவி எல்லாம் சரிப்பா செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாரு, பா ஒன்றும் இல்லைப்பா, இது என்னப்பா இவ்வளோ நாள் கழிச்சு கூட்டு வந்திருக்கேன், எப்போ இதெல்லாம் முதலே சொல்லியிருந்தா சிம்பிளாக சரி பண்ணியிருக்கலாமே. ஒன்றும் இல்லை, உங்க மனைவியினுடைய குரல் வளை பகுதியில் சின்னதாக ஒரு செவ்வு வளர்ந்துருக்குப்பா, அது ஒரே ஒரு அரை மணி நேரம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம்னா சரியாயிடும்பா, 3 லட்சம் ரூபா ஆகும்பான்னார். ஆமாப்பா, அண்ணன் மாதிரி தாயுள்ளம் யாருக்குமே கிடையாது. தான் சொந்த காசுலேருந்து 3 லட்சத்தை கொடுத்து உண்மையிலுமே போடா உடனே ஆப்ரேஷன் பண்ண கைதட்டு கொடுங்க, அந்த மாதிரியான தயை உள்ளம். ஏதோ பட்டிமன்றம் பேசுறாரு மட்டும் நினைக்காதீங்க. உண்மையிலுமே அண்ணன் எப்படி சொல்லிட்டீங்க, எங்க அண்ணனை பார்த்து ஒரு டீ கூட வாங்கி கொடுக்காதோன்னு சொல்லலாமா? 3 லட்சம் மட்டும் இல்லம்மா, பல லட்சம். கொரோனா காலத்தில் ஒருத்தனுக்கு 40 லட்சம் கொடுத்தேன், செத்துட்டான். மொத்தம் 1.5 கோடி காலி. நான் வெளியே சொல்ல முடியாம ஊரா பகுதி குடிச்சிட்டேன். வயிற்றுச்சல மஞ்சு சொல்றானே, வாழ்றவனா பார்த்து கொடுக்க வேண்டியதானங்கிறான். அவன் சாவான்னு நான் கனவாடா கண்டேன். என்ன வாங்கினக்கு அப்புறம் தான்டா சாவுறாங்க. நடுவர் அவர்கள் உண்மையா நடந்ததுங்க. அந்த 3 லட்சத்தை அண்ணன் இருந்து வாங்கி கொண்டு அந்த மருத்துவத்தை கொடுத்து எப்படியாவது என் பொண்டாட்டியை பேச வச்சிருக்கேன் சார், சார் என் பொண்டாட்டி எப்படியாவது பேச வச்சிருக்கேன்னு கஞ்சு நான் கதற. டாக்டர் சொன்னார், அரை மணி நேரம் தான் ஆபரேஷன், ஒரு அரை மணி நேரம் ஓய்வு, 8ஆம் நம்பர் ரூமுக்கு மனைவி வந்துருவாங்க, 1 மணி நேரம் கழிச்சு பேசுவப்பா, அது வரைக்கும் பொறுத்துரு, பிடிச்ச தெய்வத்தை குலதெய்வத்தை சாமியை வேண்டிக்கொண்டார். 1 மணி நேரம் எப்ப 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 போகும்னு அப்படி கடந்துட்டு இருந்தானே. பாடிக்காட்டு முனீஸ்வரர். ஆமாண்ணே, பாடிக்காட்டு முனீஸ்வரர் எல்லாம் வேண்டாத தெய்வம் இல்லைண்ணே, எல்லாத்தையும் கும்பிட்டு எப்படா 1 மணி நேரம் ஆகும்னு அந்த 8ஆம் நம்பர் ரூம் கதவை திறந்தானே. பேசுனா பாருங்கண்ணே, கண்ணே மணிய அப்படி தேன் அமுதமா பேசுனேன். என்ன வார்த்தை தெரியுமா, உன்னை கட்டி ஒரு வீடுண்டா, உன்னை கட்டி ஒரு காருண்டா, உன்னை கட்டி ஒரு நகை நட்டுண்டா, உன்னை கட்டி ஒரு சொத்து சகமுண்டா, நீ எல்லாம். கதவை அடைச்சிட்டு மறுபடியும் டாக்டர்கிட்டயே வந்தான். டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, திறந்ததை மறுபடியும் அடைச்சு விட்ருங்கன்னா. டாக்டர் சொன்னார், அடைக்கிறக்கும் திறக்கிறக்கும் இது என்ன வாய்க்கா வரப்பாடா, வேணா ஒரு 5000 ரூபா மட்டும் கட்டுனார். ஏன் டாக்டர்னா, செவிட்டு ஆப்ரேஷனுக்கு அவ்வளோதான் வாங்குறோம்னாரு. 5000 ரூபாயை கட்டிட்டுனா 2 காதையும் செவிடாக்கிட்டு மனைவி இப்போ என்ன சொன்னாலும் பிம்பிலிக்கு பிலாப்பின்னு அவன் பாட்டுக்கு சந்தோஷமா உட்காந்துருக்கானா. கைதட்டுக்க வாழ்க்கையில் என்ன அவனை செவிட்டா அவசரம் பண்றதுக்கு 5000 நீங்க கொடுத்த. ஆமா, இப்ப செவிடா போய் 3 லட்சத்தை கேட்கிறேன். பிம்பிலிக்கு பிலாப்பிங்கிறா. உங்களுக்கு உங்க கை ராசி நான் கேட்கிறேன், உங்க கை ராசி. நான் தாங்க, கவியரசர் கண்ணதாசன் தான் சொன்னார், பெண்டாட்டி சுல்லெரும்பு பிள்ளைகள் சுல்லானி, சுல்லானிக்கும் சுல்லெரும்புக்கு மத்தியில் சுகம் பெறுவது எக்காலம்னு கேட்டாருங்க. நம்முடைய வாரியார் சுவாமிகள் சொன்னாரு, ஆறி போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒன்று, இரண்டுமே வாழ்க்கையில் கசப்பை மட்டும்தான் தரும் அப்படின்னு சொன்னா, அந்த அன்பு இல்லாத பண்பு இல்லாத பல பெண்கள் பொறுப்பில்லாம இருக்கிறதுனால தான் பல குடும்பங்கள்ல நிம்மதிகள்கிட்ட விட மற்றவங்கள்ட்ட சொல்லி அழாதீங்க, இதோ அந்த தாயிட்ட வந்து சொல்லி எழுங்க. ஏன் தெரியுங்களா, தெய்வம் மட்டும்தான் நாம் படும் வேதனைகளை மற்றவர்களிடத்திலே சொல்லி சந்தோஷப்படுவதில்லைன்னு கண்ணதாசன் பதிவு பண்ணார்னு சொன்னா, அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு ஆறுதல் தருகிற இடத்தை இந்த பெருமக்கள் எல்லாம் கூடி குடமுழுக்கு விழாவை செய்திருக்கிறார்கள். அந்த எல்லாம் வல்ல மாரித்தாய் உங்கள் எல்லாருடைய குடும்பங்களையும் வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்று மனமொழி மெய்களால் அவள் திருவடிகளை பணிந்து, நல்ல வாய்ப்பிற்கும் நல்ல விதமான வாய்மொழி கேட்டமைக்கும் உங்கள் அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் அன்பு வணக்கங்களை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். என்றைக்குமே ஆண்களினுடைய உழைப்பினால் தான் ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் என்கிற நல்ல தீர்ப்பை
நீங்கள் தருவார்கள் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல்நலம், தன்னம்பிக்கை, வேலைவாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.